ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இலையை வச்சுங்க செம்மையாக இன்றைக்கி வந்து ஹேர் டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது ஒரே ஒரு இலையை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் அப்படியே முடியில் போட்டிங்க அப்படின்னா ஒரு தடவின செகண்டில் உங்கள் முடி வந்து கருப்பாகும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இலையை பயன்படுத்தி செம்மையாக இன்றைக்கி வந்து பாருங்கள் ஹேர் டை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கையில் வந்து நம்ம தொட்ட செகண்டில் கண்மை மாதிரி வந்து பிடிச்சிக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், நம்ம இரும்பு கடாயில் நம்ம வந்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் எடுத்து இப்போ நான் பவுலில் மாற்றிட்டுருக்கேன். நைட்டு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா முடியல சொல்ல முடியாத அளவுக்கு வந்து இது பிளாக் ஆகும். அதே மாதிரி கையிலையும் வந்து பாருங்கள், இப்போ நம்ம இது போட்டதுக்கப்புறம் கையில் எந்த மாதிரி வந்து பிடிச்சிக்குதுன்னு பாருங்கள். எந்த ஆயில் போட கிடையாது, எதுவுமே நம்ம போடாமையே இந்த அளவுக்கு வந்து கையில் வந்து பிடிச்சிக்குது. இந்த முடிக்கும் அப்ளை பண்ணுறப்ப முடியும் உங்களுக்கு நரமுடி நல்லா மாற்றி கொடுக்கும். தடவுன செகண்டில் உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாகுங்க. இப்போது இந்த ஹேர் டை நம்ம என்ன இலை வச்சு என்னென்னலாம் பொருளை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவையானது வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி இலை. நல்லா செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி பூ இருக்குது இல்லையா, ரெட் கலரு, அது வந்து பறிச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒத்த செம்பருத்தி இருக்கிற இலையில் வந்து நம்ம பறித்து கொஞ்சம் தண்ணியில் போட்டுருங்க. ஏன்னா அதில் மண் அதிகமாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு அந்த இலைகளை மட்டுமே பறித்து போட்டிங்கன்னா போதும். இந்த செம்பருத்தி இலையை வச்சு தான் இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு ஹேர் டை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. நிறையா விதமாக செம்பருத்தி ஹேர் டை வந்து போட்டிருப்போம். ஆனால் இப்போ செய்கிற முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா தலையில் தடவின செகண்ட்லேயே உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாகும். அந்த அளவுக்கு கருமை நேரத்தை கொடுக்கக்கூடிய இந்த செம்பருத்தி இலை ஹேர் டை தான் இன்றைக்கி. அதுக்கு நல்லா வந்து ஒரு 2-3 கைப்பிடி வந்து செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரே பொருள் சேர்க்கறதுனால கொஞ்சம் அதிகமாக வேணும் நம்மளுக்கு. அதனால் பாருங்கள், இந்த மாதிரி வந்து இலையை மட்டும் பறித்து தண்ணியில் போட்டுருங்க. ஒரு அலசி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் மண் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம பறிச்சுட்டு வரப்போ செடியில் மண் அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி வந்து தண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பறித்து போட்டாச்சு. அந்த 2 பூ இருந்துச்சு இல்லையா, அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு செம்பருத்தி பூ வந்து கிடச்சிச்சின்னா நீங்கள் செம்பருத்தி பூ போடலாமான்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக பூ கிடச்சிச்சின்னா ஒரு 10 பூ பக்கம் நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த காம்பை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். பூ சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லா ஹேர் டை ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா அகல பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா அலசிடுங்க. ஏன்னா தலையில் வந்து அரிப்புத்தன்மை மாதிரி வந்துடும். மண் அந்த மாதிரி ஜஸ்ட்டோடு வந்து போட்டிங்கன்னா டஸ்ட் அலர்ஜி வந்து ரொம்ப அதிகமாகிடும். அதுக்காக அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. தண்ணியை சுத்தமாக பிழிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் ஜாரில் போட்டுக்கோங்க. இதில் தண்ணியை வந்து ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க. இதுக்கு வந்து நம்ம டிகாஷன் வந்து ரெடி பண்ணணும். இந்த மாதிரி வந்து சேர்த்தாச்சு. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இப்போ டிகாஷன் வந்து ரெடி பண்ணலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நல்லா 1 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து டீத்தூள் போட்டுக்கோங்க. டீத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நல்லா ஒரு கெட்டியான ஒரு டிகாஷன் வந்து கிடைக்கும். டிகாஷன் இதை வந்து நம்ம நிறைய இதில் வந்து சேர்த்துறோம். ஆனால் டிகாஷன் வந்து சேர்த்துனீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி தண்ணி ஊற்றி அரைக்கவே கூடாது. இந்த மாதிரி ஒரு பவுலில் 2 ஸ்பூன் டீத்தூள் 1 டம்ளர் தண்ணியில் இந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா நல்லா திக்காக ஒரு டிகாஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அந்த டீத்தூள் வந்து தலையில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப இதாக இருக்கும். இந்த மாதிரி வந்து எடுத்துருங்க. இப்போ டிகாஷன் வந்து ரெடி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆறணும். இது அப்படியே நீங்கள் சூடாக மிக்ஸி ஜாரில் ஊற்றிடாதீங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நம்ம வந்து இந்த
செம்பருத்தி இலையை நம்ம அரைக்க போகிறோம். இது கூட 2 பொருள் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இது கூட நம்ம சேர்க்கக்கூடியது கிராம்புங்க. இந்த பாருங்கள், இது வந்து நீங்கள் ஒரு 5, 6 வரைக்கும் கிராம்பு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இது வந்து என்னென்னா பொடுகு பிரச்சனை கண்ட்ரோல் பண்ணி கலரை வந்து நல்லா தக்க வைக்கும் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு. அதனால் வந்து இது நீங்கள் இப்படி போட்டாலும் ஓகே தான். அப்படி இல்லை அப்படின்னா டிக்கேசனில் நல்லா நுணுக்கி போட்டு அந்த தண்ணியில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கருஞ்சீரகத்தை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. கருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன் நான். இந்த கருஞ்சீரக பொடியை வந்து நான் 1 டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் இது கருஞ்சீரக பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் கருஞ்சீரகத்தை 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. ஆனால் பவுடராக போட்டிங்க அப்படின்னா நல்லா அரைப்பட்டுரும். அதனால் பவுடராக போட்டிருக்கேன். கொஞ்சம் வறுத்து நல்லா பொடி பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கிராம்பும் கருஞ்சீரக பொடியும் 2 சேர்த்துருக்கிறதுனால சூப்பராக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நல்ல நரைமுடியை கண்ட்ரோலில் கொண்டு வந்து கலரை நல்லா 1 மாதம் வரைக்கும் நல்லா தக்க வைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த 2 பொருள் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம அதில் டிகாஷனை கலந்துக்கலாம். மைய வந்து எந்த அளவுக்கு உங்களால் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ஊற்றியாச்சு. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். சூப்பராக அரைச்சாச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா செம்மையாக கருஞ்சீரகம் போட்டதுனால நல்லா கரும்பச்சை கலரில் ரெடி ஆகிருக்கு. இப்போ வந்து ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சதை இதில் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக அதில் டிகாஷன் விட்டு அலசி நல்லா ஊற்றிக்கோங்க. தண்ணி கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. டிகாஷன் வந்து அதிகமாக கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அடுத்து இதை நம்ம அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சிடலாம். இப்போ அடுப்பில் வச்சு இதை நல்லா வந்து கலந்து விடுங்க. இந்த கலந்து விடுறோம் இல்லையா, அந்த டிகாஷன் வந்து போட்டோம் இல்லையா, அந்த டிகாஷன் ஃபுல்லாகவே அந்த செம்பருத்தி இலை வந்து நல்லா உறிஞ்சிரும். இப்போ மீதி இருக்கிற இந்த இதையும் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்ல ஒரு திக் பேஸ்ட் மாதிரி கருப்பாக நல்லா மாறிடுங்க. இந்த இது டிகாஷனும் அந்த செம்பருத்தி இலை பேஸ்ட்டும் நல்லா கலந்து ஒரு கலரு பதத்துக்கு வந்துடும். நல்லா பேஸ்ட் மாதிரி அந்த திக் பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் இதை நல்லா கலந்து வேக விடுங்க. இதில் நீங்கள் எந்த பொருளும் சேர்க்க தேவைங்களே, எங்களுக்கு போட்ட செகண்டில் தலையில் நல்லாவே கருமையாகும். நீங்கள் எந்த ஒரு மருதாணி அவுரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இது நீங்கள் வாரத்தில் ஒரு டைமு, மாதத்தில் 4 டைம் வந்து விடாமல் 3 மாதம் மட்டும் இதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய இளநரையாக இருந்தாலும் சரி, நரைமுடியாக இருந்தாலும் சரி, நல்லா வந்து கலர் ஆகிக்கும். இளநரையெல்லாம் இருந்தால் ஒரு 2 வாரத்தில் உங்களுக்கு சூப்பராக கலர் மாறிக்கும். கண்டிப்பாக செம்பருத்தியை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லாவே கலர் கிடைக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் நம்மளுக்கு வராது. கெமிக்கல் இல்லாத ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுறப்போ ரிசல்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு கிடைக்குங்க. நீங்கள் உடனே போட்டு உடனே எங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க. பண்ணுனாலும் நான் ரிப்ளை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். யூஸ் பண்ணுங்கள். ஒரு 3 மாதம் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நிறைய ஹேர் டை வந்து போடுறீங்கக்கா, நாங்கள் எந்த ஹேர் டை வந்து போடுறதுன்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து எல்லா முடிக்கும் ஒரே ஹேர் டை வந்து செட் ஆகாதுங்க. அதனால தான் நாங்கள் நிறைய கொடுத்துருக்கோம். இதில் எந்த ஹேர் டை உங்கள் முடிக்கு வந்து செட் ஆகுதோ, உங்கள் தலைக்கு வந்து செட் ஆகுதோ அந்த ஹேர் டை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஹேர் டையும் வந்து உங்களை போடுங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். எந்த ஹேர் டை போட்டாலும் ஒரு ஹேர் டை சூஸ் பண்ணி அந்த ஹேர் டையை ஒரு 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோடய ரிசல்ட் என்னென்னு கிடைக்கும். ஒரே தடவையில் 10 ஹேர் டையை போட்டுட்டு எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு தயவு செய்து கமெண்ட் பண்ணாதீங்க. இது நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பராக பேஸ்ட் ஆயிரும். இப்போது நல்லா வந்து பாருங்கள், நல்லா திக்காக பேஸ்ட் ஆகிட்டே ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் கெட்டியாக ஆக வேண்டாம். ஏன்னா இது நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம அப்படியே நல்லா ஆறுனதுக்கப்புறம் மூடி போட்டு
ஓவர் நைட் வந்து நம்ம வச்சிடலாங்க. இது காலையில் எப்படி கலர் மாறி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். போதும் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு தலையில் அப்ளை பண்ணுற கண்டிஷன் வந்துருச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம எவ்வளோ இது சேர்த்தோம் இப்போ பாருங்கள், நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா சூப்பராக வந்து தலைக்கு கரெக்டாக எவ்வளோ லாங் ஹேராக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் தலை ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலை செம்பருத்தி இலை வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடியை போட்டு டைட்டாக மூடி வச்சிடலாங்க. காலையில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். நல்லா ஆற விட்டு மூடி போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சூடாக இருக்கிறப்ப போட்டிங்க அப்படின்னா அதோடய வேர்வை தண்ணி வந்து உள்ளே பட்டு அந்த தண்ணி வந்து தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு வச்சுருங்க. இதை காலையில் நம்ம இந்த ஹேர் டை வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம ஓவர் நைட் வச்சுருந்தோம் இல்லையா, அது கலர் வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். நல்லா சூப்பராக நல்லா கருப்பாக செம்மையாக வந்து கலர் மாறி இருக்குது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் டைமில் வந்து இது ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னா மறுநாள் காலையில் நீங்கள் எடுத்து பார்க்குறப்போ இந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து நல்லா கருப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது தலையில் நீங்கள் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா நல்லா அலசுறதுக்கே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, கருப்பாக பிடிச்சிருக்கு. நல்லா முடியில் வந்து பிடிச்சிக்கும். இது நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து செம்பருத்தி இலை பயன்படுத்துகிறப்போ முடியும் நல்லா உங்களுக்கு கருப்பாக வளரும். அது மட்டும் இல்லாமல் நரைமுடியே வராமல் தடுக்கும். முடி சிக்கு விழுகுது, முடியே வந்து வளர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்குங்க. கையில் கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், எடுத்ததுக்கப்புறம் நம்ம விரல் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தலையில் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி இது நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஷாம்பு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதோடய வழுவழுப்பு தன்மை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஈஸியாகவும் இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த பவுலில் வந்து மாற்றிக்கோங்க. இது டைம் ஆக ஆக இரும்பு கடாயில் இருக்கிறதுனால நல்லா வந்து கலர் மாறி கொடுக்குங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ இதை எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துலாங்க. பாருங்கள், கண்மை மாதிரி ஆயிடுச்சு. முடி வந்து கண்டிப்பாக சிக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தலையில் ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். நான் லைட்டாக ஆயில் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக ஆயில் இருக்கக்கூடாது. நல்லா குளிச்சுட்டு ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு வந்து இந்த உச்சந்தலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு உச்சந்தலையை ஃபுல்லாக நான் தலை ஃபுல்லாகவே அதை அப்ளை பண்ண போகிறேன். ஆனால் வெள்ளை முடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த உச்சந்தலையில் அதிகமாக இருக்கும். கையில் நம்ம தொட்டு எடுத்ததுனாலேயே நல்லா கருப்பாக பிடிக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கையில் வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டு அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த நேரில் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல பட்டால் கூட நம்ம தொடச்சோம்னா ஈஸியாக வந்துடும். எந்த ஒரு அலர்ஜியும் ஏற்படாது. இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிக்கு இல்லாமல் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த ஒரு முடியும் விடாமல். அப்போ தான் எல்லா முடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. பார்த்திங்களா, ஒரு முடி இல்லாமல் இந்த நேர் வந்து உச்சந்தலையை வகுந்தெடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுக்கணும். இப்படி எடுத்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மணி நேரங்கிறது கூட நீங்கள் வச்சுருக்கலாம். நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நார்மல் சீயக்காய் தூள் போட்டு கூட நீங்கள் குளிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் சீயக்காய் தூள் போடாமல் நல்லா குளிச்சுட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக கழுவுனீங்க அப்படின்னா கலர் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு நிற்கும். ஷாம்பு சோப்பெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கலர் நிற்காது.
அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தலைக்கு ஆயில் இல்லாமல் இதை அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் முடியில் வந்து நல்லா பிடிச்சிக்குவோம். அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கு மறுநாள் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஆயிலை ஊற விட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நீங்கள் சீயக்காத்தூள் போட்டு குளிச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லா முடியிலையும் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் இந்த மாதிரி கீழே வந்து நம்மளுக்கு முகத்தில் வடியாமல் இருக்குங்க. இப்போ இது நம்ம கலக்கி வச்ச பதம் வந்து கரெக்டான பதம். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நீங்கள் முன்னாடியெல்லாம் நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுருங்க. கவர் பண்ணி விட்டுட்டு கொண்டை போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து கொண்டை போட்டதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம். இது குளித்ததுக்கப்புறம் முடி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வீடியோ பின் பண்ணுறேன் பாருங்கள். குளிச்சுட்டு வர வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா கருன்னு இந்த முன்னாடியெல்லாம் வந்து வெள்ளை முடியெல்லாம் இருந்துச்சு இல்லையா, சுத்தமாகவே மாறிடுச்சு. இந்த ஹேர் டை வந்து நல்லா ஹெர்பல் ஹேர் டைங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே வந்து ஹேர் டை வந்து யூஸ் பண்ணால் அக்கா வாஷ் பண்ணிவிட்டு காமிங்கக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணியே காமிச்சிட்டேன். நல்லா கருப்பாக இருக்குது. இது நீங்கள் ஒரு டைம் 2 டைம் வந்து போட்டுகிட்டே வரப்போ உங்களுக்கு நல்லாவே வந்து கலர் மாறிடும். கண்டிப்பாக நீங்கள் நம்பி ட்ரை பண்ணலாம். அடுத்து ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.